மியூசிக் இண்டஸ்ட்ரி அப்படிங்கிறது டெவலப் ஆகிற சமயத்துல நல்ல நல்ல மியூசிக்லாம் கொடுக்க முடிஞ்சுது. ஆனா இப்போ வந்துட்டு ஏன் பழைய பாடல்களை இவங்க எடுத்து ரீமிக்ஸ் பண்ணணும், புதுசா கிரியேட்டிவா யோசிச்சு பண்ணலாமே, அதற்கான காரணம் என்ன சார்? அதுக்கான காரணமும் அந்த இயக்குநர்கள் தான். இயக்குநர்கள் புதுசாக நீங்கள் ட்ரை பண்ணுறதுக்கு சோம்பேறித்தனம் பண்ணுறீங்க, ரிஸ்க் எடுக்க பயப்படுறீங்க. பழைய படத்தோட டைட்டில் வைக்கிறது, பழைய படத்தோடைய கதையை எடுத்து வைக்கிறது, இல்லாட்டி 10 வருஷத்துக்கு முன்னாடி அந்த பழைய இங்கிலீஷ் படத்தோடைய படத்தை ரீமேக் பண்ணி வைக்கிறது, பழைய பாட்டை வந்து இது பண்ணுறது. அப்போ உங்களுக்கு ரிஸ்க் எடுக்க பயப்படுறீங்க. ஒரு விஷயத்தை நீங்கள் புதுசாக பண்ணினா தான் நீங்கள் வந்து ஒரு ட்ரெண்ட் செட்டர் டைரக்டராக இருக்க முடியும். அன்றைக்கி நம்ம சினிமாக்கள் வந்து ஸ்டுடியோக்குள்ளே அடைஞ்சு கிடந்துச்சு. செட்டு போட்டு ஒரு படம்னா முதல்ல செட்டு போடு, ஒரு வீடு செட்டு போடு, ராஜா செட்டு போடு, ஒரு அரண்மனை செட்டு போடணும், செட்டுக்குள்ளே தான் படம் எடுத்துருந்தாங்க. எதுக்கு செட்டுக்குள்ளேயே படம் எடுக்கிறீங்கன்னு ஒரு புதிய முயற்சி பண்ணி வரராஜா தான் கேமரா தூக்கிட்டு வயல்களில் தோட்டந்தோறுகளுக்கு போனார். அதனால தான் இன்றைக்கி வரைக்கும் கொண்டாடப்படுறாங்க. இது வரைக்கும் இப்படி தான் படம் எடுக்கணும்னு ஒரு ஃபார்மெட் இருந்துச்சு. ஒரு லைட் இப்படி தான் பண்ணணும், ஒரு ஆஃப் லைட் பண்ணணும், டார்க் லைட் பண்ணணும்னு ஒரு ஒரு செட்டப் இருந்துச்சு. அதை உடைத்து வந்து லைட்டு இப்படி தான் பண்ண முடியும்னு ஒரு காமிச்சு வந்து பிசி ஸ்ரீராம் தான் காட்டுறாரு. எனக்கு தெரிஞ்சு ஒரு லைட்டிங்காக தியேட்டரில் கை தட்டினதெல்லாம் வந்து பிசி ஸ்ரீராம் தான். அப்போ ஒரு புதுசாக ஒன்று பண்ணுற, புதுசாக ஒன்று கிரியேட் பண்ணுற. அது வரைக்கும் ஒரு க்ளோஸ்அப் இப்படி தான் வைக்கணும், ஒரு ப்ரொஃபைல் ஷாட் இப்படி தான் வைக்கணுங்கிற ஒரு ஃபார்மெட் இருந்துச்சு. அதை உடைச்சது வந்து பிசி ஸ்ரீராம். அப்படிங்கும்போது அவங்களால தான் இன்னைக்கு காலம் கடந்தும் பேசப்படக்கூடிய படைப்பாளிகளாக இருக்காங்க. இப்போ வரக்கூடியவங்களுக்கு என்னென்னா அந்த ரிஸ்க் எடுக்க பயப்படுறாங்க. ஒரு புதுசாக ஒரு விஷயத்தை கிரியேட் பண்ணி அதை கொண்டு போய் சேர்க்கறதுக்கு பயப்படுறாங்க, ரிஸ்க் எடுக்க பயப்படுறாங்க. அதனால என்ன பண்ணுறாங்க, பழைய பாடல்களை எடுத்து போடுறது, பழைய கதைகள் எடுத்து போடுறது, பழைய டைட்டில் கூட பஞ்சமாக போச்சு. நீங்கள் 1000 டைட்டில் இருக்குது. பழைய படத்தில் டைட்டில் அதுக்காக என்ஓசி வாங்குறாங்க, அதுக்காக பணம் கொடுக்குறாங்க, இல்லை இன்னொருத்தர் 15 வச்சிருக்க டைட்டில் வாங்குறாங்க. டைட்டில் கூட நீங்கள் பெரிய பஞ்சாயத்து பஞ்சமாக போச்சு.